ஹலோ எவ்ரிவன். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு விழுகிற அடிகளை வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற இதே உலகம்தான் வெற்றி வரும்போது நம்மளை புத்திசாலி, அதிர்ஷ்டசாலின்னு பல பேரை நமக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். யதார்த்தம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சாலே வாழ்க்கையில் எப்படி பயணிக்கணுங்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட், ஏன் நீங்கள் சக்ஸஸை பார்க்குற வரைக்கும் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. செகண்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட மனநிலைமை தான் என்ன. தேர்ட், எப்படி இந்த உண்மையை உங்கள் சக்ஸஸ்க்கான ஃபியூவலாக மாற்றிக்கிறது. ஃபோர்த், எப்படி நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிறது அப்படிங்கிற 4 விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். நீங்கள் எப்போவாச்சும் ஒதுக்கப்பட்டு ஃப்யூச்சரே என்ன ஆகும்னு தெரியலையேன்னு ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்மள எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட், நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். செகண்ட், என்கிட்ட பிஸ்னஸ்க்கான ஒரு அமேசிங் ஐடியா இருக்குது. தேர்ட், ஒரு நாள் கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன். ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகள்லாம் யாராச்சும் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. வெறும் வாய் வார்த்தைக்கு இங்கே வேலிடிட்டியே கிடையாது. உண்மையான ரிசல்ட்டுக்கும் ப்ரூஃப்க்கும் தான் இங்கே வேல்யூவை தவிர வெறும் ப்ராமிஸ்க்கு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பல மணி நேரம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பல ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை உங்களுக்காக வேறு யாரும் வந்து செய்ய போகிறது கிடையாது. கேலி கிண்டல் வேணா செய்வாங்களோ தவிர சப்போர்ட்காக வேற யாரும் வந்து நிற்க போகிறது கிடையாது. அதுக்கான ரீசன் 2 தான். நம்ம எப்போவுமே சக்ஸஸை ப்ரூவ் பண்ண பீப்புளை மட்டும்தான் அட்மையர் பண்ணுவோம். செகண்ட், ஸ்ட்ரகிள் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு மட்டும்தான் நம்ம யோசிப்போமோ தவிர அதிலிருந்து வர லாஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன் நாம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மட்டும் அட்மையர் பண்ணுறோம் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை நெட்வொர்க்கிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அது மூலியமா மணி ஏர்ன் பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்டேட்டஸும் அப்கிரேட் ஆகும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க கூட நின்று யாரும் கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க. இப்படியெல்லாம் யாருனாச்சும் உங்களுக்கு பண்ணால் அதை ரொம்ப பர்சனலெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஹியூமன் நேச்சர், அவ்வளோதான். நெக்ஸ்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேண்ட்வேகன் எஃபெக்டை பற்றி பேசலாம். மக்கள் எப்போவுமே ஒரு விஷயம் பாப்புலரானால் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிலையற்ற ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணி ஏமாற விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை நீங்கள் சக்ஸஸை பார்த்துருங்க, சடனாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக விரும்புகிறீங்கன்னா பல திறமைகளை வெளிப்படுத்தியிருப்பீங்க. நீங்கள் ஒரே ஒரு ஹிட் கொடுங்களே, சடனாக எவ்வளோ பேர் ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேனுன்னு லைன் கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது நடக்கும், நடந்துக்கிட்டும் இருக்குது. செகண்ட் சைக்காலஜி என்னென்னா ஃபியர் ஆஃப் அசோசியேஷன் வித் ஃபெயிலியர். இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறவர் நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட அசோசியேட் ஆக நிறைய பேர் விரும்புறது கிடையாது. அவரை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் யாருமே அவரை நம்ப போகிறதில்ல, நம்பவும் மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சக்ஸஸ் போதும், அதுக்கப்புறம் அவருக்கான சப்போர்ட்டர்ஸ் கியூ பெருசாகிட்டே போகும். தேர்ட், சோசியல் ப்ரூஃப் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட சோசியல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளே கண்கூட பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், அவர் பணக்காரராக இருக்கலாம். செகண்ட், அவர் ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருக்கலாம். இல்லைன்னா தேர்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக கூட இருக்கலாம். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை சுற்றி மக்கள் இருக்க விரும்புவாங்க. அதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். வெற்றி பெற்ற மக்கள் கூட இருந்தால் நமக்கும் வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன் மக்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு. இப்போது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இவ்வளோ தெரிஞ்ச பிறகு எப்படி இதையெல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுங்கிறது தான். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, ஆரம்ப கட்டத்திலேயே யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப்னு நிற்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பே அதுதான். ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நிறைய ஹெல்ப் எதிர்பார்த்து மற்றவங்களை சார்ந்தே இருந்து பேசிக்ஸ் என்னன்னே கற்றுக்காமல் கோட்டை விட்டுறாங்க. இந்த மாதிரி வேலிடேஷனுக்காக நீங்கள் மற்றவங்களை மட்டுமே நம்பியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமையே போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கான பெட்டர் சொல்யூஷன் என்னென்னா, லேர்ன் டு ஒர்க் இன் சைலன்ஸ். அமைதியாக வேலை செய்ய கற்றுக்கோங்க. செகண்ட், டெவலப் அண்ட் இன்டர்னல் டிரைவ்.
உங்களோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. தேர்ட், ஆரம்பத்திலேயே தனிமை தான் சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது சைலண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் ப்ராக்ரஸ் காட்டி அதை எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்ச பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே அதை பண்ணி தான் வாய் வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது, ரிசல்ட்ஸ் தான் பேசணும்னு உணர்த்திருக்காங்க. இதுக்காக நம்ம ஒரு 3 பர்சனாலிட்டிஸ் எடுத்துக்கலாம், வேறு வேறு ஃபீல்டில் இருந்து. ஃபர்ஸ்ட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ஃபுட்பால் கிளப்ஸ்னால ரிஜெக்ஷனை சந்திக்கப்பட்டு இப்போது ஒரு லெஜெண்டரி லெவல். செகண்ட், எலான் மஸ்க். இவருக்கு அறிமுகமே தேவை கிடையாது, வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். தேர்ட், ஜேகே ரவுலிங். 12 முறை ரிஜெக்ஷனை சந்தித்ததுக்கப்புறம் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ஃபினாமினனை நமக்கு கொடுத்தவர். இவங்க யாருமே வேலிடேஷனுக்காக யாருக்கிட்டையுமே போய் கெஞ்சலை, அவங்களோட ஒர்க் தான் அவங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிச்சு. உங்களை ஒருத்தர் ஒதுக்குறாங்க இல்லை சந்தேகப்படுறாங்கன்னா அதை நினச்சி நீங்கள் சோர்வடைய தேவையில்லை, உங்களுக்கான ஃபியூயலே அதுதான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் த லெஜண்ட் மைக்கேல் ஜார்டன் தான். ஹைஸ்கூல் பேஸ்கெட் பால் டீம்லேருந்து ஒதுக்கப்பட்டு குவிட் பண்ணாமல் அந்த ரிஜெக்ஷனையே ஃபியூயலாக மாற்றி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அத்லீட்ஸ் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு பட்டமும் இருக்குது. உங்களை ஆரம்பத்திலேருந்தே யாரெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ உங்கள் சக்ஸஸ் பீரியடில் நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு கண்டிப்பாக நம்பினதா ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவாங்க. நீங்கள் சக்ஸஸ் ஃபேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னு எதெல்லாம் வச்சு சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட், உங்களை டவுட் பட்டு ஒதுக்குனவங்க அவங்களோட ஃபேவர்ஸ் எல்லாமே உங்கள் மூலயமா நிறைவேற்றிக்க பார்ப்பாங்க. செகண்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணாமல் நீங்களே ஒரு லக்கின்னு கிளைம் பண்ணுவாங்க. தேர்ட், உங்களோட கஷ்டத்தில் சப்போர்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சடனாக உங்கள் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், வின்னிங்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாமே தானாக தேடி வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எண்டில் சக்ஸஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர். ஸோ இங்கே ஃபைனல் ட்ரூத் என்னென்னா, ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்படுறப்போ யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க, கடைசியில் எல்லாருமே உங்களுக்கு அக்கறை காட்டினதாக சொல்லுவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டாம். செகண்ட், தனிமையில் இருந்து தனிமையை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. தேர்ட், அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஃபோர்த், உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களை யாராச்சும் ஒதுக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.